கேமரா இருக்கு. 1 2 3 4 5 6 கேமராவா? 8 அடி ஆத்தி. ஓ இங்க அப்படியா? வளைச்சி வளைச்சி எடுங்க சொல்றேன். பக்கமெல்லாம் அனைவரையும் நல்லா நக்கும். ஓ வணக்கம் சொல்லுது. எனக்கு தமிழ் குஞ்சு 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 குஞ்சு. தமிழ் குஞ்சு குஞ்சு தான். என்னப்பா யூனிஃபார்ம் இது? இந்த பட்ரோஸ் கலரு. இன்னைக்கு கவனிச்சில செல்வன் இன்னைக்கு பேசிட்டாப்ல. மைக் செட் ஓனர். என்ன எல்லாம் இப்படி விஜயகாந்த் மாதிரி உட்காந்துருக்கீங்க, வெள்ளையும் செல்லையுமா? பரவாயில்ல. என்னங்கண்ணா பேரு? மைக் செட் பேரு வேல்முருகன். பரவாயில்ல, விஜி வேல்முருகன் ரெண்டுமே வீல தான் வருது, வெற்றி தான். அதனால நீங்க என்னத்தை எடுக்கிறீங்க பின்னாடி ஜூம் பண்ணிக்கிட்டு? இப்படி முன்னாடி எடுத்தாலாவது பரவாயில்ல, பின்னாடி நின்று எதை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? சரி போலாமா? ஹலோ 1 2 3 செக்ஸ் செக்ஸ் செக்ஸ். பட் கேட்டு பாருங்க, என்ன பத்தி சொல்லுமா? என்ன மூடோட வந்திருக்காப்ல இருக்கு செல்வன். அதனாலதான் மண்டையில முடியல போல. என்ன முறை வேணும்? நான் நம்ம 2 பேரும் அக்கா தம்பி உறவு, தங்கச்சி. இப்படி குறுகுறுன்னு எதை பார்த்து வாசிக்கிறீங்க? பட் கேட்டு பாருங்க பத்தி சொல்லுமா? திருச்சி விஜி, திருச்சி விஜி. என்ன பாடுற? நாடகம் முன்னேற பாடுபடுது தான் பண்ணேன். அப்படி பாடல நீனு, நான் தான் அப்படி பாடினேன். உங்க காதுல அப்படி விழுந்துருக்கு. காது கேட்காதா? வேற வழியில் அப்படிதான் குறை சொல்லிக்கணும். ஆமா ஏத்துங்க, எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஏத்துங்க சொல்றேன். பேஸ். ஹலோ ஹலோ, கொஞ்சம் கோவப்படாம எல்லாத்துக்கும் ஏத்துக்கணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, பப்புன்னு 2 பப்புன்னு வரையில மட்டும் மைக்கில் எர்த்த வைங்க, மற்ற எல்லாத்துக்கும் நல்லா சவுண்டை ஏத்துங்க. வச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, நீலகண்டன் செயல் சரியில்லையே. செல்வனே ஜீவ சமாதி ஆயிருச்சு. இது கொஞ்சம் தள்ளி நின்னே ஆடு. ஏனே கையோட புடிங்கிற போறாப்புல. ஐயே, நீலகண்டன் மட்டும்தான் ஒழுக்கமா இருந்தாப்புல, அவரையும் கெடுத்துட்டீங்க. அதான் வச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, வச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள.
8 கேமரா இருக்கு. ஒரு ஆளு பின்னாடி எடுக்குது, ஒரு ஆளு சைடுல எடுக்குது. என்னையா இந்த குடும்பப்படுத்துறீங்க? எதையாச்சும் எடுக்கட்டும் விடுங்க. எதையாச்சும் எடுத்துட்டு போகட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமரா பொசிங்கிரும், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்படின்னால எதுல விட்டேன்? ஊரு விட்டு ஊரு வந்து, ஊரு விட்டு ஊரு வந்து. அந்த பக்கம் திரும்புற, நான் அந்த பக்கம் திரும்பவே இதை பாக்குற. நீங்க எனக்கு அக்கா வேணும். அப்பா இப்பயாவது ஒத்துக்கிட்டீங்கடா. ஐயோ 4 பேருக்கும் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி உறவு வருது. எல்லாம் வச்சிருக்கிற பொம்பளைய பாக்குற மாதிரியே பாக்குறீங்களே. என்னை சங்கு ஊதுது. ஹலோ ஹலோ ஹலோ. என்னக்கா? ஏன் என்னாச்சு? யாருக்கா அது? அக்கா கோவப்படாதீங்க, வாங்க. அவுட்டு யூடு. எந்த பையனை? அவன் இப்படி என்ன பண்ணான்? டேய் மஞ்சள் கலர் டிஷர்ட், டேய் எந்திரி எந்திரி. உன் பேர் என்னடா? ஆட பேரை சொல்லு. கீழே புழு புழுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அபிலேஷ். கபிலேஷ். இந்த ஊரை சேர்ந்த கபிலேஷ் அவர்கள் நடன மங்கையாகிய திருச்சி விஜயை கெடுத்து விட்டார். என்ன காரணம்? ஏங்க, என்னுடைய பொழப்பு இன்னைக்கு ராத்திரி இங்க ஆடுனா நாளைக்கு காலையில சம்பளம். அதுதான் எங்களுடைய தொழில். நான் பாட்டுக்கு நான் உண்டு, என் பொழப்பு உண்டுன்னுக்கிட்டு வேலையை பார்க்குறேன். இந்த பையன் என்னைய பார்த்து என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? அப்படி என்ன கேட்டான்? தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை. அப்படி அதுக்கு முன்னாடி அவனை பெத்த தாய் தகப்பன் கபிலோட அப்பா அம்மா கூட்டத்தில் இருக்கீங்களா? ஏன் உங்களுக்கு கேக்குறீங்க? இல்ல எப்ப உங்க அம்மா அப்பா எங்கடா? ஏங்க இந்த முன்னாடி மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டுட்டு அது யாரு? கபிலேஷ் அப்பா அம்மா. எதுக்கு கேட்குறேன்னா, வருங்கால மாமனார் மாமியாருக்கு மரியாதை செய்யணும். ஏன்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல இந்த மேடையில வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணமான உடனே திருச்சி விஜிக்கும் கபிலுக்கும் கல்யாணம். நாளைக்கு ராத்திரி இதே மேடையில முதல் இரவு பையனை வலிச்சு அள்ளிக்கிட்டு போங்க. ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. வேறு கெட்டு போனதுன்னா நம்ம பழக்கம் என்ன ஆகுங்க? விட்டுடு 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 தம்பி, இது வேணாம் தம்பி. இத்தனை பேர் உங்களை இத்தனை பேரு உங்களை நம்பி ஒரு விட்டு ஒரு வந்து. அண்ணாச்சி என்ன எப்போதும் நீங்க அப்பாட என்ன வேணாம். ஆளாலே கெட்டு போவேணும் என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊர்ல வளர்ந்தது நமக்கு உள்ளது நடக்கலையா? காட்டையும் விட்டு விட்டு வெறும் காட்டுக்கு போகலையா? கண்ணிய தேடுங்க கற்பனை வரும். வெற்றிக்கு மீது கண்ணிய தேடுங்க கற்பனை வரும். அங்கையார் வெற்றிக்கு மீது ஆசை ஈடேற பாடுகை கூட. ஊரு 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 எல்லாம் ஊர்ல. என்னத்தடா பார்த்துட்டு உட்காந்துக்க குரு குருன்னு. அப்படி வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம். ஏன்னா நாடகம் இன்னைக்கு பெரிய நாடகம். அருளண்ணே இல்லை, எப்பவுமே நான் மேடைக்கு வந்தால் 3 பாட்டு பாடுவேன். 3 பாட்டு பாடுவேன். எதுக்கு இன்னைக்கு என் தொழிலை சுருக்கலான்னு இருக்கேன். வந்திருக்கிறவங்க எல்லாமே பெரிய ஆட்கள்னு சொன்னாங்க. வந்திருக்கிற பப்புன் எம்கேஆர் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன், எம்கேஆர் ராதாகிருஷ்ணன், மருதமணி. மருதமணி. எஸ். ஓ, இந்த அன்பாலயம் நிறுவனர்.
ஆமா ஆஹா ஆதரவற்றோரை நல்லபடியா பாத்துக்கிறவரு, ஆமா ஆமா இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தரவரு, ஆமா நாடக உலக கர்ணன் ஓய்யா அவர்தானா? அவர்தான். ராதாகிருஷ்ணன் தான் பப்புனா? ஆமா உண்மையாலுமே வா? தெரியாத மாதிரி ரொம்ப நடிக்காத. சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. நான் யாரு இல்ல, உண்மையாலுமே இன்னைக்கு யாரு நாடகம் யார் யார் நடிகர் எனக்கு தெரியாது. ராதாகிருஷ்ணன் மருதமணி அம்மா வந்து பெருமையா பேசியிருப்பாரு என்னைய பத்தி. எங்க அக்கா, என் உடன் பிறவா சகோதரி, சூப்பர் சிங்கர் பாடகி, அந்த டிவி புகழ், இந்த டிவி புகழ். எங்க அக்கா இல்லைன்னா நான் இல்ல, நான் இல்லைன்னா எங்க அக்கா இல்லைன்னா என்னை பெருமையா பேசியிருப்பாரு. எல்லாரும் கேட்டீங்களா? உங்க பட்டத்தை தான் சொன்னாரு. நான் வாங்கின பட்டத்தெல்லாம் சொன்னாரா? திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய்னு சொன்னார். திருச்சி எக்ஸ்பிரஸ் எஸ் விஜய்னு என்னைய பெருமையா சொன்னாரா? ரொம்ப பெருமையா. அப்ப சரி. அப்ப என்னுடைய தம்பி ராதாகிருஷ்ணன் ரொம்ப நல்ல பையன். மத்த டான்ஸ் கிட்ட வம்புழுப்பாப்ல, என்கிட்ட வம்புழுக்க மாட்டாப்ல. எனக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்து வச்சிருக்காப்ல. ஆமா ஆமா மரியாதை கொடுத்து வச்சிருக்காப்ல. இப்படி எல்லாம் அவனை பத்தி பேசி அவனை காக்கா புடிச்சு அவன்கிட்ட நான் தொழில் பண்ணி நான் பேர் எடுக்கிறதா? ஏண்டா மொன்ன பயல, ஏண்டா ராதாகிருஷ்ணன் முடிச்ச வைக்கி பயல, ஏண்டா ராதாகிருஷ்ணன் மாமாகார பயல, ஏண்டா ராதாகிருஷ்ணன் மொல்ல மாதிரி பயல, ஏண்டா திருட்டு பயல, ஏண்டா இன்னொரு பட்டம் வேற கொடுத்துருக்காப்புல உனக்கு. என்ன சொன்ன என்னைய? இன்னொரு பட்டம் வேற கொடுத்துருக்காப்புல. என்ன சொன்னா என்னைய?